உண்மைதான். இத நான் மலாய் மொழியிலயும் பேசி பகிர்ந்துக்கிட்டா இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். அதே நேரத்தில ரொம்ப வருத்தத்துடன், வலியுடன் இப்பதான் ஒரு காணொளிய நான் வந்து பார்த்தேன். ஒரு இந்திய சகோதரி இதையொட்டி மலாய் மொழியில பேசி பகிர்ந்துக்கிட்ட ஒரு காணொளி. நான் ஏன் வலி, வருத்தம்னு சொல்றேனே, அந்த காணொளி நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதோட காரணம் என்னன்னு புரியும். ஸோ அந்த சகோதரி சொன்னத முழுமையாக பொய்ன்னு தட்டி கழிச்சிட முடியாது. அதுக்குன்னு அதுதான் உண்மைன்னு ஏத்துக்கவும் முடியாது. விவாதத்துக்குரிய ஒரு விஷயம். கோயிலுக்கு போறவங்க 90% பக்தியோட தாங்க போறாங்க. 10% திருத்த வேண்டிய, கண்டிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. அது இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் இருக்கிற ஒரு விஷயம் தானுங்களே. இத இந்த நேரத்துல மலாய் மொழியில பேசி தான் பகிரணும் அப்படின்னு ஏதாவது தேவை இருக்குங்களா? அறிவுரை, ஆலோசனை சொல்லணும்னா, ஒண்ணு தமிழ்ல சொல்லியிருக்கலாம். அல்லது இந்த நேரத்துல சொல்றத வந்து தவிர்த்திருந்திருக்கலாம். முருகன் அப்படின்னா கல்வி, முருகன் அப்படின்னா ஞானம். இந்த நேரத்துல இந்த சர்ச்சை மூலியமாக ஏதோ ஒரு விஷயத்த கத்துக் குடுக்கிறார் முருகன் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா பாருங்க, இந்த சர்ச்சை கூட வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன் இன்வால்வ் பண்ண ஒரு விஷயம். ஸோ ஒரு பொறுப்புள்ள ஒரு ஸ்தானம். ஸோ அதனால தான் அதிகமாக பார்க்கப்படுது, பேசப்படுது அப்படின்ற ஒரு விஷயம். அதே அளவுக்கு பொறுப்பு அல்லது அத விட அதிகமான பொறுப்பு இன்னொரு கேட்டகரிக்கு இருக்குங்க. இன்னைக்குள்ள சமூக ஊடக காலகட்டத்தில இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரிக்கு அத விட அதிகமான பொறுப்பு இருக்கு. ஏன்னா, அவங்க சொல்ற ஒரு விஷயங்கள் அதிகமாக பார்க்கப்படுது, பின்பற்றப்படுது, அத வந்து நம்பப்படுதுன்ற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக அந்த கேட்டகரிக்கு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில சொல்ற ஒவ்வொரு விஷயங்களும் கண்டிப்பாக யோசிச்சு, அந்தந்த நேரத்துக்கு தகுந்த தகவல பரப்புறது, அது இன்ஃப்ளூயன்சர்ஸ் நண்பர்களே, அது வந்து உங்களின் பொறுப்பும் கூட. ஸோ இது வந்து ஆக்சுவலி யாரையும் சாடல நானு. கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணத்துக்காக பதிவுகள் வந்து எல்லாருமே பண்றோம். ஆனா, அந்த காரணம் வந்து அதனால தீமை அல்லது நம்மளுக்கு தெரிஞ்சோ, தெரியாமலோ ஏதோ ஒரு இடத்துல வந்து தீமையாக இருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக அத தவிர்த்துடலாம். வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதென்றும் தீமை இல்லாத சொலல். ஆக்சுவலி வந்து அந்த வாய்மை அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. சமூக ஊடக காலகட்டம், இன்ஃப்ளூயன்சர்ஸ் கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பெரிய ஒரு சக்தி. ஆசீர்வாதமாக இவ்வளோ ஃபாலோவர்ஸ் பின்தொடர்பு அந்த இருக்கிற ஒரு விஷயம் வந்து கடவுள் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். முருகன் கொடுத்த ஒரு ஞானம் அல்லது அன்புன்னும் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அத சரிவர பின்பற்றலாம். இந்த மாரி விஷயங்கள் தவிர்த்தரலாம். ஸோ அந்த சகோதரி இந்த காணொளிய வந்து பார்க்க நேரிட்டால், அவங்க போட்ட பகிர்வ கண்டிப்பாக இந்த நேரத்தில வந்து அத அழைக்கிறது நல்லது அப்படின்னு என்னோட வேண்டுகோள். ஏன்னா நம்ம யாரையுமே வற்புறுத்தவும் முடியாது. கருத்து சுதந்திரம். பட் நான் சொல்றது வந்து ஐ திங்க் நன்மையாக விளங்கியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.